தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/5/2026 வியாழக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:55 வரை பிறகு பூசம். இன்றைக்கு இந்த குருவை பற்றிய தகவல் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். நேற்று முன்தினம் சொன்னேன், குருவனுடைய பயோடேட்டா, குரு எத்தனை ஆண்டுகள் அதுக்குள்ள வருடம், அது எங்கே உச்சம், எங்கே நீச்சம், எப்படி இருந்தாலும் என்ன பலன்னு. குருவை பற்றிய அந்த இதில் யோகங்கள்னு இருக்கு. குருவுக்குன்னு குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம், குரு மங்கள யோகம்னு ஒரு யோகம், கஜகேசரி யோகம்னு யோகம், அதுக்கப்புறம் சகட யோகம்னு ஒரு யோகம், இப்படி எத்தனை ஹம்ச யோகம்னு ஒரு யோகம், இப்படி எத்தனை விதமான யோகங்கள்லாம் இருக்கு. குறிப்பெயர்ச்சி புத்தகத்தில் கூட நான் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கேன். பல முறை உங்களுக்கு தினத்தந்தியினுடைய அந்த தமிழ் மாத ஜோதிடம் குறிப்பெயர்ச்சி புக்குகள் எல்லாம் நான் சொல்றது வழக்கம். இந்த குரு மங்கள யோகம்னு இருந்தா இல்லத்துல மங்களம் நடைபெறும். கஜகேசரி யோகம்னா கஜம் யானை, கேசரி புலி, யானை புலிகளை வைத்து வேலை வாங்கும் அரச யோகம்ங்கிற ஒருவருடைய ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருந்தால் அரசாளும் தன்மை அவருக்கு உண்டு, அரசாளும் யோகம் உண்டு. இன்றைக்கு இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு யோகம் இருக்கு. நீச்சபங்க ராஜயோகம்னு இருக்கலாம். அப்படி இருந்தால் நீச்சன் ராசிநாதன் ஆட்சி உச்சமேறில் நீச்சபங்க ராஜயோகம்ங்கிற. குரு சந்திர யோகம்னா குரு சந்திரனை பார்க்கணும். அதுக்கு ஒரு பாடல், குருவுடன் செவ்வாய் சேர குருமங்கள யோகமாகும். குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா குரு மங்கள யோகம். உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்க. அப்படி மங்கள யோகம் வந்தால் கல்யாணத்திலேருந்து உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். திருமணம் வந்துருச்சு அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் நீங்க செய்கிற முயற்சி எல்லாம் கைகூடும். அது என்னமோ அந்த மங்களம்னு தனக்குன்னு ஒரு மங்களம் வந்த பிறகுதான் அந்த ஜாதகம் வேலை செய்யும்பாங்க. குருவுடன் செவ்வாய் சேர குருமங்கள யோகமாகும். அருள் தரும் குருவினருக்கு அடுத்து வரும் கேந்திரத்தில், குருவிலேருந்து கேந்திரத்துல 4, 7, 10ங்கிறது கேந்திரம். மருள் நீக்கும் செவ்வாய் நின்றால் மங்கள யோகமாகும். 4ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ செவ்வாய் நின்றுச்சு அப்படின்னா குரு மங்கள யோகம். தருமினிய இல்லறத்தை தரணியில் ஏற்க வைப்பார். கல்யாணமே முடியல, 40 வயசாச்சு, 38 வயசாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு யோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனா அந்த யோகத்துக்குரிய அந்த கிரகத்துக்குரிய தெய்வங்களை போய் கும்பிடணும். குருவுக்குரிய ஸ்தலம், செவ்வாய்க்குரிய ஸ்தலம், அதுகளுக்கு போகணும். ஒரே நாளில் 2க்கும் போகலாம். காலையிலையும் மதியமும் போகலாம், அல்லது முதல் நாள் மறுநாள் போகலாம். இடையில எந்த ஆலயங்களுக்கும் போகாம நமக்கு பலன் தரக்கூடிய அந்த ஆலயங்களை முதல்ல முடிச்சுட்டு வந்துடணும். வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு முடித்து, இஷ்ட தெய்வ வழிபாடு முடித்து, விநாயக பெருமானை வணங்கி அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற அந்த பரிகார முயற்சி தான் பலன் தரும். இப்படி குருவுக்கு சந்திர கேந்திரத்தில் இருந்தா என்ன, அந்த யோகம் என்ன செய்யும், அந்த யோகத்தினுடைய பலனால என்ன வருங்கிறத பற்றி எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். ராசியிலேயே செவ்வாய் தனித்து பலம் பெற்று இருக்கின்றார். எனவே இடம் பூமியால் லாபம் கிடைக்கும். சகோதர வர்க்கத்தினின் ஆதரவு உண்டு. ராஜநாதன் ராசியில் இருப்பதனால எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். புது முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விரயச்சனியாக இருப்பதனாலே நல்ல விரயங்கள், அசுப விரயமின்றி சுப விரயங்களை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேரும் நாள். நாளை சந்திப்பதாக சொன்னவர்கள் கூட இன்றைக்கே சந்திக்கலாம். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அது கைகூடலாம். புதன் சூரியன் இணைப்பு, புத ஆதித்ய யோகம். எனவே கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களும் வெற்றி பெறும். இன்று பயணமும் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு நிதிநிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்கின்ற நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வசதிகள் பெருகும். குடும்பத்தில் கரகரப்பான சூழ்நிலை உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா என்று நினைப்பீர்கள். அதற்குரிய ஒத்துழைப்பு நண்பர்கள் செய்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். எனவே யோசிக்காது செய்த காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. கடல் கடந்து சென்று பணிபுரிய வேண்டும் என்று கவலைப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பும் கைகூடலாம். 2 கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். செய்தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். பழைய கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வருகிறது. அவர்களை மாற்றி புதியவர்களை இணைத்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். அதற்குரிய வாய்ப்பு இன்று வரும். 7ல் ராகு இருப்பதால் வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது.
விட்டுக் கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற கருத்தை நினைவில் கொள்ளுங்கள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. இருந்தாலும் கூட மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். ஆகாரத்திலும் கட்டுப்பாடு செலுத்துங்கள், ஆரோக்கியம் சீராக அமையும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். கன்னிராசினியர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்படுவீர்கள். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் செயலிலே குறை கூறுவார்கள். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும், பொறுமையாக செயல்பட வேண்டும். எதையும் யாருடைய விமர்சனத்தையும் கண்டுகொள்ள வேண்டாம். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வ வழிபாட்டால் திருப்தி காண வேண்டிய நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். புதிய உத்தியோகத்திற்காக நீங்கள் செய்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வழக்குகள் சாதகமாக அமையும். வாய்தாக்கள் ஓயும். 7 செவ்வாய் இருப்பதனாலே இடம்பூமி வாங்க வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடலாம். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆற்றல் மிக்கவர்கள் ஒத்துழைப்பு கிடைத்து பகிரும் நாள். அரைகுறையாக நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள். இலாகா மாற்றமும் இடமாற்றமும் வரலாம். குரு பேச்சு நடைபெறும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னும் 5 தினங்கள் இருக்கின்றன. 26/5/2026 அன்று காலை நேரத்திலேயே குரு பகவான் கடகராசிக்கு பேச்சு ஆகின்றார். அப்பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. பேச்சுக்கு ஒரு வாரம் முன்னதாகவே மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். இப்பொழுதிலிருந்தே நீங்கள் பல குரு இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே குருவை வழிபட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்று கூட வியாழக்கிழமை தான் புனர்பூசம் நட்சத்திரம், அதுவும் குருவுக்கு உகந்த நட்சத்திரம். எனவே இன்று கூட நீங்கள் அருகில் இருக்கும் சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு செல்வச் செழிப்பும் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சீராகும். நீங்கள் செய்யும் காரியங்களிலும் உடனுக்குடன் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பொருள் வரவில் தடைகள் ஏற்படும். தொழிலில் குறுக்கீடுகள் உண்டு. நண்பர்கள் பகையாக மாறலாம். சிந்தித்து செயல்பட்டாலும் கூட சந்தித்த நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் காலை நேரத்தில் உங்களுக்கு கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும் என்றாலும் கூட மனக்கவலைகள் அதிகரிக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளும் நாள். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. மனக்கலக்கமாகலும் நேற்று நடைபெறாத ஒரு காரியம் இன்று நடைபெறும். 6 குரு இருப்பதனாலே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரலாம். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். பெற்றோர்களின் மணவிழாக்கள், முத்து விழாக்கள் அல்லது இல்லம் கட்டி குடியேறுவது, தொழில் தொடங்குவது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் அதிகமாக இடம்பெறுகின்ற நாள் இந்த நாள். 2 சனி இருப்பதனாலே உங்களுக்கு பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கிறது. தைரியமாக நீங்கள் எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு செய்வர். மீனராசினியர்களே, உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை வந்து சேர்கின்றன. பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, சுப நிகழ்ச்சிகளில் இல்லத்தில் நடைபெறவில்லையே என்ற கவலை, அதாவது மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்திலும் பதிகின்றது, 12ஆம் இடத்திலும் பதிகின்றது. விரயஸ்தானத்தில் பதிவதனாலே சுப விரயங்கள் ஏற்பட வேண்டும். எனவே உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ அல்லது உடன் இருப்பவர்களுக்கோ திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறவில்லை என்றால் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பலன்கள் வந்து சேரலாம். அதே நேரம் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவீர்கள். இன்று கிழமை வியாழன். உங்கள் ராசிநாதன் வியாழன். இன்றைக்கு நட்சத்திரம் புனர்பூசம், குருவுக்கு வந்த நட்சத்திரம். எனவே அனைத்து
அனைத்தும் ஒத்து வருகின்றனாலே தேதியை பார்த்தால் கூட 21/2/3 அதுவும் குருவுக்குரிய எண். ஆகையினாலே இந்த அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கோ அல்லது குருவினுடைய ஆலயங்களுக்கோ சென்று குருவை நீங்கள் உடன்போடு வழிபடுங்கள். குரு கவசம் பாடி வழிபட்டால் நல்லது நடக்கும். ஏழரை சனியில் இருந்த தடைகள் எல்லாம் அகலும். தடைக்கற்கள் படிக்கற்களாக மாற வேண்டுமானால் குருவின் அருள் உங்களுக்கு தேவை. அந்த குருவை இன்று நீங்கள் வணங்குவதன் மூலம் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.